ஹலோ சார். குடிச்சா குப்புன்னு ஏற மாதிரி மட்டமான பிராந்தி 3 லார்ஜ் கொடு. என்ன சார் விஸ்கியா? ஆமா சார். மிஸ்டர் ரவி, யாரு நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உணர்ச்சி வசப்படாம உட்காரு. பங்குனி மாசம் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நல்ல ராகு காலத்துல பிறந்திருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம். இங்கிலீஷ்ல உங்க டேட் ஆஃப் பர்த் மார்ச் 21, 1959. இதுக்கு மேல சொல்லணுமா? நீங்க யார் சார்? நான் லண்டன்ல இருந்து வரேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். பேசினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பணம். பணம்? ஏன் அங்கிள், இந்த ஊட்டியில எவ்வளவோ நல்ல எஸ்டேட்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எஸ்டேட்டே வாங்கணும்னு அடம் பிடிக்கிறீங்களே, இதுல ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. சும்மா பொய் சொல்றீங்க. அது இந்த எஸ்டேட்ல விளையிற விளைச்சலை விட இங்க வேலை செய்யற பொண்ணுங்க ரொம்ப பிரமாதம்னு லண்டன் வரைக்கும் பேசிக்கிறாங்க. இவ்வளவு வயசாயிடுச்சு பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே? நெசமாவே எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைக்கிறியா? உன் வயசு தாயா? என்ன அங்கிள், தாடி மீசையெல்லாம் நரைச்சிருக்கு. அப்ப எடுத்துருவோமா? ஆறுமுகம், ஆப்பாயில் ஆறுமுகம், தூக்கு மேடைக்கு போய் தொலைஞ்சு போயிட்டான்னு துணிச்சலா சுத்திட்டு இருந்தீங்களே, உங்களை தொலைக்க வந்திருக்க அதே ஆறுமுகம். கணக்கு தீக்காம கண்ணை மூட விரும்பல, அதுக்காக கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாமா? ரவி, ரவி, யார் குத்துறது? அப்பா எல்லாருக்கும் Bastard.
உன் மாப்பிள்ளை என்ன துரத்திட்டு வரா, அவங்கிட்ட என்ன காப்பாத்து. இல்லாட்டி ஆண்டவனாலையும் கூட உங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. உயிருக்கு பயந்து ஓடி வர நினைச்சிட்டியா? என்னால உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு வாக்கு கொடுத்தன. அந்த வார்த்தையை காப்பாத்திருக்காது. இனிமே உன் மருமகனால எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா உன் பொண்ணு கல்யாணம் ஆகாமையே விதவியாயிருவா. மைண்ட் இட். சார், பேசாம லீவ் போட்டுட்டு உங்க கல்யாண வேலையை பாருங்க. கொலைகேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசரம்? இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுனாலதான் நீ இன்னும் பிசியாவே இருக்க. போய் உன் வேலையை கவனி. சரி சார். பாலு, செத்து போன ஆறுமுகத்தோட ரிப்போர்ட் இன்கொஸ்ட் வந்திருக்கு, படிச்சு பாரு. என்ன சொல்லிருக்கு? படிச்சு பாரு, மண்ட காயம். துப்பறியும் கதையெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு மாமா. ஏமாப்ல, இந்த செத்து போன பாலதாண்டா வேற என்ன, இந்த ஆறுமுகம் ரொம்ப தொல்லை கொடுக்கறானா? உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆறுமுகம் இன்னும் சாகல. ஏமாமா நின்னுட்டீங்க? காஃப் மசில்ஸ் புடிச்சிருச்சு மாப்ள. நான் பிடிச்சு விட்டுமா? வேண்டாம் மாப்ள, எனக்கு எங்க பிடிச்சாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உதறனா சரியா போயிடும். அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஆமா, ஆறுமுகம் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப என்னடா உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க? குழப்பம் கேஸ்லயா இல்ல உங்ககிட்டயா? குழப்பம் அந்த ஆறுமுகத்துக்கிட்ட தான். முகத்தை கல்லால் அடிச்சா அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சான் பாவம். அவனுக்கு இந்த பிளட் குரூப் கைரேகை பத்தி எல்லாம் தெரியாது போல இருக்கு. ஏமாமா நின்ட்டீங்க? திரும்பவும் காப்பாசல் ப்ராப்ளமா? வாங்க போல. 2 ஆப்பாயில் சாப்பிட்டா சரியா போயிடும். அப்படின்னா யார் தான் செத்து போனது? காணாம போனா எம்பி பையன் ராஜ், அவன் தான். பின்னதுக்காக ஆறுமுகம் செத்து போனதா பேப்பர்ல நியூஸ் கொடுத்தீங்க? ஆறுமுகத்தை குழப்பத்தான் அவனை சுதந்திரமா சுத்த வச்சு சுலபமா பிடிக்கிறதுக்காக தான். ஏமாமா தந்திரத்தை ஸ்காட்லாண்ட் யார்டு என்ன மொத்த குத்தகை எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் போலீஸோட கம்பேர் பண்ணா அவங்க பச்சா. வாங்க. அவன் ஆறுமுகம் எதுக்காக எம்பி பையனை க்ளோஸ் பண்ணான்? அவங்க 2 பேருக்கு என்ன மாப்பிள்ள கனெக்ஷன்? மாமா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுன்னா இந்த கேஸ் ஃபைலும் க்ளோஸ் ஆயிடும், அந்த ஆறுமுகமும் க்ளோஸ் ஆயிடுவான். வணக்கம். வணக்கம். என்ன ஆறுமுகம், நாங்க வரோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்ன, ஏன் இப்படி சொதப்பிட்ட? ஆறுமுகம், ஆறுமுகம், யோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. வர்ற 22ஆம் தேதி நம்ம தங்கச்சி கல்யாணம்ங்க. பத்திரிக்கையும் கூட அடிச்சுட்டுங்க. தாலி வாங்குறதுக்கு காசு இல்லைங்கண்ணா. தாலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, மணவரையில மரியாதையா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேலையாவது வாங்க வேண்டாமா? அதுக்கும் கூட காசு இல்லைங்க. கண்ணை கசைக்கிட்டு இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அட போயா. யோ, பணம் வேணும்னா எங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? கேட்காம இருப்பணுங்களா? அதெல்லாம் கேட்டேன். அவ காலேஜ்ல படிச்ச கடனே இன்னும் நீ கட்டல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கடன் கேட்க வந்துட்டேன். இதே லட்சணத்துல போயிட்டு இருந்தா நாளைக்கு அவ பிள்ளைய பத்தி வந்தாலும் அதுக்கும் கடன் கேட்பேன்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டாருங்க. ஒரு 2 hour நின்று பாத்துனுங்க, ஒண்ணு வேலையாகாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மனி மூஞ்சியை பாத்துனுங்க, அழுக்காச்சு வந்துருச்சு. இந்த 10,000 இதுவும் முதலாளி பணம் தான். எங்க அப்பா கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயோ, ஐயாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவாருங்க. டேய், ரூட் தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் நல்லா இருக்கணும். இந்த அப்படி முதலாளி, சாகர வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேங்க. டவுனுக்கு போய்ங்க பிராந்தி பாட்டில் எல்லாம் புடிச்சிட்டு வரணும். ஆமா, பிராந்தி பைப்பில் வருது, பிடிச்சிட்டு வரதுக்கு. ஐயா தான் டெய்லி சாப்பிடறாரு, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சாராயங்கரை பிடிச்சிட்டு வா. கரெக்டா சொன்னடா. நம்ம சுப்பண்ணன் காய்ச்சுவானே அந்த வாழைப்பழத்தோடு ஆரஞ்சு பழம் எல்லாம் போட்டு, ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு 10-12 பாட்டில புடிச்சிட்டு வா. சரிங்க. அப்புறம் இந்த கோழி வந்து ஆளுங்களை பார்த்து அனுசரிச்சு வாங்கிட்டு வா. கவலைப்படாதீங்க, கம கமன பிரியாணி ஆக்கி போடுறேன். பாய் கடை பிரியாணி எல்லாம் பிச்சை வாங்கணும். அதை நாங்க எல்லாம் சொல்லணும். என்ன நம்பிக்கை இல்லைங்களா? ஆப்பாயிலே அசத்திரம் பாருங்க. சொல்லாத, செய்யு.